100 தொகுதிகள். கோட்டையை நோக்கி தளபதி. தலைகீழாக மாறும் தமிழக அரசியல். திமுக, அதிமுகவை உதறித்தள்ள ரெடியாகும் தோழமைகள். தமிழக அரசியலில் பல தசாப்தங்களாக நீடித்து வரும் இருமுனை போட்டியை உடைத்து ஒரு புதிய சக்தியாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. அண்ணா, கருணாநிதி, எம்.ஜி.ஆர்., ஜெயலலிதா போன்ற ஆளுமைகளின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் வெற்றிடத்தை நிரப்பப் போவது யார் என்ற கேள்விக்கு விஜயின் தற்போதைய அரசியல் நகர்வுகள் விடையளிக்க தொடங்கியுள்ளன. வெறும் திரை பிம்பமாக தொடங்கினாலும் இன்று ஒரு சீரியஸான அரசியல் மாற்றத்திற்கான குறியீடாக விஜய் பார்க்கப்படுவது திராவிட கட்சிகளின் கோட்டையை அதிரச் செய்துள்ளது. சமீபத்திய கள ஆய்வுகளும் கருத்து கணிப்புகளும் விஜயின் கட்சிக்கு சாதகமான ஒரு சூழலையே பறைசாற்றுகின்றன. குறிப்பாக 100 தொகுதிகள் வரை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தவிகவிற்கு இருப்பதாக கூறப்படுவது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை எந்த கட்சிக்கும் வாக்களிக்காத புதிய வாக்காளர்கள் மற்றும் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களின் ஒட்டுமொத்த ஆதரவு விஜயின் பக்கம் திரும்புவது அவரது 2026 தேர்தல் கனவை நனவாக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. கூட்டணி அரசியலில் இதுவரை திமுக மற்றும் அதிமுகவை சார்ந்திருந்த பல கட்சிகள் தற்போது விஜயின் வருகையை தங்களுக்கு கிடைத்த ஒரு புதிய வாய்ப்பாக கருதுகின்றன. அதிகார பகிர்வு மற்றும் ஆட்சியில் பங்கு போன்ற கோரிக்கைகளை நீண்ட காலமாக முன்வைத்து வரும் சில தோழமை கட்சிகள் விஜயுடன் கைகோர்ப்பதன் மூலம் தங்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்ள திட்டமிட்டு வருகின்றன. ஒருவேளை தேர்தல் முடிவுகள் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகர்ந்தால் விஜயின் ஆதரவின்றி யாரும் ஆட்சி அமைக்க முடியாத நிலை உருவாகலாம். அதிமுக மற்றும் பாஜக போன்ற கட்சிகள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் இயங்கி வரும் வேளையில் விஜயின் வருகை ஒரு புதிய துருப்புச் சீட்டாக அமைந்துள்ளது. அதிமுகவின் செல்வாக்கு சரிந்து வருவதாக கருதப்படும் நிலையில் அக்கட்சியின் தோழமை கட்சிகள் விஜயின் பக்கம் சாயக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இது தமிழக அரசியலில் அதிமுகவை ஒரு ஓரத்தில் தள்ளிவிட்டு திமுகவிற்கு நேரடி போட்டியாளராக விஜயை முன்னிறுத்தும் ஒரு ரகசிய வியூகமாகவும் பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் அரசியல் வரலாறு எப்போதும் திரைத்துறை ஆளுமைகளுக்கே மகுடம் சூட்டியுள்ளது. எம்.ஜி.ஆருக்கு பிறகு அந்த பிம்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு தலைவராக விஜய் உருவெடுத்துள்ளார். 2026 கூட்டணி கட்சிகளின் ஆதரவும் மக்கள் செல்வாக்கும் ஒரு புள்ளியில் இணையும் பட்சத்தில் தமிழகத்தின் அடுத்த தளபதியாக விஜய் கோட்டைக்குச் செல்வது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறும். இது 50 ஆண்டுகால திராவிட அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடக்கி வைக்கும் என்பதில் ஐயமில்லை.